இன்றைக்கி இந்த வேர்க்கடலை போட்டதை கரெக்டாக அறுவடைக்கு வந்துட்டுக்குதா இல்லை இன்னொரு 4-5 நாள் கழித்து பிடுங்கலாமா வேர்க்கடலையை அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வேர்க்கடலை போட்ட வயலுக்கு வந்திருக்கோம். நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன் இது இன்றைக்கி பிடுங்கலாமா இல்லை இன்னும் 2-3 நாள் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கரெக்டாக அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். நல்லா சென்டரில் சைடில் நல்லா பழுத்து இலை விழுற மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா தரமாக வந்துட்டுக்கும். நல்லா பச்சைன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா இன்னொரு 4-5 நாள் தாங்கும். அதனால் இது இன்னொரு 4-5 நாள் விட்டு தான் பிடுங்கணும். ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக ஊறி இருக்கு நிலத்தில். அது இல்லாமல் வேர்க்கடையில் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அதனால் அம்மா ஒரு 10 செடி பிடுங்கிட்டு வா, நான் செக் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னுச்சு. அதனால் ஓரத்தில் ஒரு 4 செடி, சென்டரில், அப்புறம் மூலையில் அங்கங்கே ஒரு 2 செடி பிடுங்கி சாம்பிளுக்காக வச்சுருக்கேன் அம்மாக்கிட்டையும் காட்டுறதுக்கு. அம்மா என்ன சொல்லுதுன்னு தெரில. எப்படியோ அம்மாவும் ஒரு 3 நாள் போட்டோம், ஈரம் கொஞ்சம் இழுக்கட்டும் நிலம், அதுக்கப்புறமா வேர்க்கடலை பிடிங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவோம். நம்மளது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நிலமெல்லாம் நல்லா பூச்சி அடிச்சிட்டு இருக்குது ஃபுல்லாக செடியில். நம்மளது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. செடியை பார்த்த உடனே நாங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அது விவசாயம் பண்ணுறதுனால அதோடைய நுணுக்கங்கள் தெரியும். இங்கே பாருங்கள், வேர்க்கடல் செடியில் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே மண் ஃபுல்லாக இருக்குது. இதை அப்படியே அறுவடை பண்ணி வேர்க்கடலாம் பிச்சு எடுத்து வெயிலில் உணர்த்தினோம்னா அப்படியே மண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெல்லாம் போயிடும். நாம் வேய்ச்சி சாப்பிட்ணுன்னா பச்சையில் நல்லா தண்ணியில் கழுவிட்டு வேய்ச்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இது இந்த வயலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சைன்னு இருக்குது, நல்லா அழகாக பச்சைன்னு இருக்குது. அம்மா கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்.